ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. ஸ்ரீ பராசர மகரிஷியே நம. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திரிவிக்ரம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். அதனால் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணேன். ஸோ எந்த விதமான ஜோசியம் கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், யார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விதமான முறைகள் இருக்குது ஜோசியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ எந்த முறை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃபார்மேட்டில் ஒரு லாஜிக்கில் ஜோசியம் சொல்லித்தராங்க. அதில் நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆதி காலத்து முறை. அது இப்போ நிறைய புது புது முறைகள் வந்ததால் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு, கம்மியாகிடுச்சு. சரி, என்ன இது பாரம்பரிய ஜோதிடம், அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு குருஜியோட ஒரு இது கிடச்சிது. அவர் பார்த்திங்கன்னா 15 நாள் ஜோதிட வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நம்மளோட குருஜியோட கிளாஸில் ஜாயின் பண்ணேன். நம்ம லக்ஷ்மி நாராயண் தாஸ் குருஜியோட கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஆரம்பத்தில் நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரே மாதத்தில் ஜோதிடம் பற்றிய ஒரு சில எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாதவங்க கூட ஒரே மாதத்தில் ஜோதிடம் கற்றுக்கலாம், அதாவது பலன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி ஒரு மாதத்தில் எப்படி? நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நட்சத்திரத்துலேருந்து, ராசியிலேருந்து, பஞ்சாங்கத்திலேருந்து, அப்புறம் பலன்கள் பார்க்குறதுலேருந்து, பாவங்கள்லேருந்து, கிரகக்காரத்துவத்திலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு மாதத்தில் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 15 நாளில் நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி ஒரு பெரிய கடல். இந்த கடலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்குது. இந்த கடலில் எப்படி பொக்கிஷங்கள் அடைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. ஸோ எல்லா முறைகளும் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மொழி பார்த்திங்கன்னா ஒரு தாய்ப்பால் மாதிரி. நமக்கு 1008 வகையான பால்கள் இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு ஒரு சிறந்த ஒரு மகத்துவம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி பாரம்பரிய ஜோதிட முறை பார்த்திங்கன்னா ஒரு தாய்ப்பால் மாதிரி ஒரு சிறந்த மகத்துவம் பெற்றது.